கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2025ஆம் வருடம் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். பொது பலன்கள் பார்க்கும்பொழுது அன்றைய தினம் பார்க்கும்பொழுது 1/1/2025 கிரகங்கள் பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கன்னியில் கேது, தனுசுல சூரியன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. இந்த வகையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது. ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கோள்களான குரு மாறப்போகிறார், ராகு கேது மாறப்போகிறார், சனி பகவான் மாறப்போகிறார். சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29/3/2025. இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்த பிறகாக மே மாதம் 14ஆம் தேதி 14/5/2025 குரு பயிற்சி ஆகிறது, குரு மாறுகிறார். அதற்கடுத்ததாக 18/5 மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது, இந்த 4 கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 3-4 மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும். அப்போது கிரகங்கள் எல்லாருமே மாறும் பொழுது, பெரும்பாலான கிரகங்கள் மாறும் பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரிஷபத்தில் குரு இருந்துட்டு இருக்கார், வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு பிரவேசமாக போகிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ ரிஷபத்தில் இருக்கும் பொழுது அவர் மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார், செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த 2025 இடம் கிடைக்கும், வீடு கட்டுவார்கள், புதுமனை புகுவார்கள், வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார், திருமணமும் நடக்கும், இதெல்லாமே நடக்கும். அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த 2025 நடக்க இருக்கிறது. இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கன்னியில் இருக்கிறார். கேது பகவான் கன்னியில் இருந்து அப்பயும் முடிய போது நல்லா கேட்டுங்க, ஒரு கிரகங்கள் முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க, அதுதான் உண்மையான விஷயம். அப்போ இதனால் வரைக்கும் கெடுத்துக்கூடிய இந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார், அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார். அப்போ கன்னி ராசியில் இருக்கும் பொழுது, புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார், பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும், குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு இல்லையா, அப்போ பாதுகாப்பு அடுத்த வருடம் முடிஞ்சோடனே, அடுத்த வருடத்தில் ஆரம்பிச்சிட்டோடனே அரசாங்கத்து மூலியமாகவும் தன்னார்வ தொண்டர் மூலியமாகவும் எல்லாமே விரும்பி வருவாங்க. குழந்தைகள் பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது, அப்போ கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் கிருமிகள், விஷ ஜந்துக்கள் இது மூலிமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும். அதுக்கெல்லாம் மருந்து வந்துடும், கண்டுபிடிச்சிருவாங்க. புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது, அதுக்கும் மருந்து கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். புயல், வெள்ளம், அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது. அடுத்த வருடம் நல்லாவே இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது. விபத்துகள் அடிக்கடி ஏற்பண்ணிக்கொண்டே இருக்கும். அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம், தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும். அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசமமாகிடும். மக்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோடும் இருக்க போகிறது. நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள், மக்களுக்கு வெற்றி கிடைக்கும். காவல்துறை, இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும். பெண்கள் முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது. பெண்கள் எல்லாவற்றிலுமே இருக்க போகிறது. நல்லா கேட்டுங்க, அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது. பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும், கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார், அவர் எவ்வளோ நன்மை தான தர்மம் பண்ணிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வருடக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ பணக்காரர்கள், கோடீஸ்வரர் அப்படி சொல்கிறோம், தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம். அவர்கள் எல்லோருமே மக்களுக்கு தான தர்மம் செய்வார்கள், மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும். இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும், அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள். ஏனென்றால் கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது. அப்போது இப்போ வரக்கூடியவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள், அப்படி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்க போகுது. புரட்சி ஏற்படும், ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும், அரசியலில் புரட்சி வரும். இந்த இரண்டுமே 2025 கண்டிப்பாக நடக்கும். இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்க போகுது, உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும்
கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்தளிக்கப்படும். மேலோர், சிறியோர், ஏழை, பணக்காரர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒத்து வரணும். ஜாதி மத பேதமின்றி, இனம் மொழி மாறுபாடின்றி, அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லாரும் ஒரு இனம், எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது, எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் ஏழைகளுக்கு, பெரும்பாலும் ஏழைகளுக்கு, அவங்க எந்த மதத்தில் சார்ந்தவங்களும் சரி, ஜாதி மதம் இனம் மொழி பேதம் அற்று வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது. அதனால் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஏற்றம் இருக்க போகுது. இந்தியா தலைநிமிர்ந்து இருக்க போகிறது. இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெறப்போகிறது என்று சொல்லி, வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி, அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரியிருக்கிறது சொல்லி 12 ராசிக்குள்ளான பலனை இப்பொழுது பார்க்கலாம். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மிதுனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஏற்கனவே 12 குரு இருந்தது. திருப்பி வரக்கூடிய 4-5 மாதங்களுக்கு அப்புறம் உங்கள் ராசியிலேயே அந்த குரு மாறப்போகிறார். 4ஆம் இடத்துல கேது இருந்தாங்க, 10ஆம் இடத்துல ராகு இருந்தாங்க, அவங்களுமே மாறுவாங்க. கேது 3ஆம் இடத்துக்கும் ராகு 9ஆம் இடத்துக்கும் மாற போகிறாங்க. சனி பகவான் 9ல் இருந்தார், இப்போது 10ஆம் இடத்துக்கு வர போகிறார். இது மாதிரி மாற்றங்களும் ஏற்பட போகுது அடுத்த வருடம். அப்போது உங்களுக்கு முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் வேலையில் பிரச்சனையாக இருந்தவங்க, வேலை இழந்தவங்க கண்டிப்பாக வேலை இழந்திருப்பீங்க. வேறு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வேலை கிடைக்கும், புதிய வேலை கிடைக்கும். வேலை இழந்தவங்களுக்கு வேறு வேலை கிடைக்கும். சில பேர் அந்த நிறுவனத்தில் கூப்பிட்டு ஏதோ தவறு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சேர்த்துப்பாங்க. எல்லாமே நேரங்காலம் வரும்போது தான் நடக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலவரமாக இருக்கும். வீடு மனை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா வாங்கி மகிழ்வீங்க. வீடு வாங்குவீங்க, மனை வாங்கி போடுவீங்க, வண்டி வாங்குவீங்க, அதை நல்லா ஓட்டி பார்த்து சந்தோஷப்படுவீங்க. இது மாதிரிலாம் கிடைக்கும். புதிய புதிய பொருள்லாம் வீட்டுக்கு வந்து வாங்கி சேர்ப்பீங்க. புதிய நட்புகள் உருவாகும். அவங்க மூலமாக நல்லது நடக்க போகுது. தைரியம் நல்லா மேல் வாங்கிடும் உங்களுக்கு. துணிச்சலாக எல்லாமே செய்வீங்க. இதனால் வரைக்கும் பய உணர்வு வந்திருக்கும், அதெல்லாமே விட்டு தள்ளிடுவீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துணிஞ்சு இறங்கிடுவீங்க. பார்த்தலாம் ஒரு கை அப்படின்னு நினைப்பீங்க. அதில் வெற்றியும் பெறுவீங்க. எப்பயுமே தைரியமாக இருக்கணுக்கு கடல் கூட முழங்கால் வரையும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தைரியமாக இறங்கிடணும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கணும். அப்படி தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நலன் இருக்க போகுது. சகோதரி உறவு நல்லா பலமாக இருக்க போகுது. அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். கணவன் வழி ஒரு பெண்ணுக்கும், மனைவி வழி ஒரு ஆணுக்கும் கண்டிப்பாக உதவிகள் ஒத்தாசையாக இருக்க போகுது. இவங்களும் நல்லபடியாக இருக்க போகுது. பெரும்பாலும் மிதுனராசிக்காரங்களுக்கு உறவுகள் நட்புகள் மூலிமா உன்னதமான பலன் கிடைக்கும். நல்ல உதவி கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். லாபங்கள் ஏற்படும். ஊதியத்தில் உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு ரெண்டுமே கிடைக்கும். ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கெல்லாம் புது புது இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. அது இல்லாமல் நீங்கள் எப்பயுமே ஒரு சிந்தனையோடையும் இந்த மாதிரி இருப்பீங்க. இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தயக்கத்தில் இருப்பீங்க. அதெல்லாமே இப்போ உங்களுக்கு சரி செய்யப்படும். என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுக்கலாம். அது துணிஞ்சு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. பயணங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அது மூலயமா நல்ல விஷயங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் மூலிமாவே நிறைய பயணங்கள் அமையும். அது மாதிரி தான் அமைய போகுது. சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. இதனால் இந்த சோம்பல்லாம் குறைஞ்சி நல்லது நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு குழந்தைகள் வழி நல்ல ஏற்றங்கள் ஏற்படும். நல்ல நீங்கள் நினச்ச மாதிரி இப்போது குழந்தைங்க இருந்தால் ஒரு பள்ளியில் சேர்க்கணும்னு வச்சிங்கன்னா நல்ல பள்ளியாக சேர்ப்பீங்க. அதுக்கு கல்வி வளர்ச்சி நல்லாவே கிடைக்கும். அந்த குழந்தைக்கு எதாவது வாங்கி கொடுங்கன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி கொடுப்பீங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். அது மாதிரிலாம் நடக்கும். கணவன் மனைவி உறவு ரொம்ப பலப்படும். ஒற்றுமையாக இருப்பீங்க. இதனால் வரைக்கும் குறைவு இருக்கும், அந்யோன்யம் குறைவாக இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். அதெல்லாமே இப்போ சரியாயிடும். இந்த கிரகங்கள் மாற்றத்தினால அதெல்லாமே சரியாயிடும்.
புதிய முயற்சிகள் எடுக்கும், அது மூலிமா வெற்றி கிடைக்கும். பெரிய மனுஷருடைய தொடர்பு கிடைக்கும், அவங்க மூலிமா நல்ல பலன்லாம் நிறைய கிடைக்க போகுது. அவங்க கூடயே இருப்பாங்க. சில தொடர்பு ஏற்பட்டாலே கொஞ்சம் டச் இருக்கும்னு போயிடும். ஆனால் அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு வரக்கூடிய இந்த தொடர்பு காலம் கடந்து பேசப்படும். முழு ஆதரவு கொடுப்பாங்க. அப்படி தான் இருக்கும். இது இல்லாமல் மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்வியில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கணும். நல்ல ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருப்பீங்க. இப்போது கமிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, கல்வியில் கமிட்டி வைக்கிறாங்க, குழுவில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, இது மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு அந்த பொறுப்புகள் கிடைக்கும். கல்வி வளர்ச்சிக்கு பாடுபடுவீங்க, இது மாதிரிலாம் நடக்கும். பேச்சாளர் ஆவீங்க, சிறந்த பேச்சாளர் ஆவீங்க. அரசியலில் இருந்தால் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். வாக்குவாதம் பண்ணுறாங்களே, ஆர்குமெண்ட், அதில் வெற்றி பெறுவீங்க. வழக்கறிஞர்களாக இருப்பாங்க, அவங்க அதில் வெற்றி பெறுவாங்க. உங்கள் கேஸு ஜெயிச்சிரும், வெற்றி பெற்றுருவீங்க. ஏன்னா நேரங்காலம் நல்லா இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு வன்மை, அந்த பேசக்கூடிய திறமை எல்லாமே பாட்டு நீதிபதி கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவார். கண்ண சொல்ல மாட்டார். உங்களுடைய வாதத்தை பார்த்துட்டு தான் அதில் உள்ள நல்லது கெட்டது பார்த்து சொல்லுவார். அப்போ கண்டிப்பாக வெற்றிகள் உங்கள் பக்கம் வரப்போகுது. அப்போ அது மூலிமா வருமானம் கிடைக்கும், நல்லது நடக்க போகுது. உற்றார் உறவினர்களும் நிறைய உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க. தொடர்ந்த அந்த உதவி வந்துக்கிட்டே இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக ஏற்படும். இது மாதிரிலாம் போக போகிறீங்க. அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய பொருட்கள் வாங்கி குவிச்சிருவீங்க. தேவையான பொருட்களும் இருக்கும், தேவையில்லாத பொருள் இருக்கும். அப்போ அதை பார்த்து குறைச்சி நீங்கள் பார்த்துக்கணும். இது இல்லாமல் பயணங்கள் மூலிமா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சிறு சிறு அடித்தடி விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வரணும். அப்போது இறை பரிகாரம் தான் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏர்வையாக இருக்க போகிறது. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பெண்களுடைய வகை முன்னேற்றங்கள் ஏற்படும். பெரும்பாலும் மிதுனராசி பிறந்த குழந்தைகள் நல்ல வளர்ச்சியாக இருப்பாங்க. அவங்களுடைய முன்னேற்றம் பாதுகாக்கப்படும். அவங்களுடைய திறமை வெளிப்படும். பரிசு பாராட்டுகள் கிடைக்கும். எல்லாமே கிடைக்க போகுது. இதெல்லாம் கிடைச்சி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இதன் பிறகு இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாள் உடம்பு சரியாமல் இருப்பாங்க. அவங்களாம் இப்போ நல்லாயிடுவாங்க. சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்லாயிடுவாங்க. மருத்துவ பரிசோதனை பண்ணுவாங்க, புது விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்து அது மூலிமா நல்லாயிடுவாங்க. இதெல்லாமே இருக்கும். ஒரு ஊர் சுற்றி வருவாங்க. ஒரு நிறைய பெரிய பெரிய வசதியாக இருக்கிறவங்களாம் நிறைய நாடுகள் பயணம் போயிட்டு வருவாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். உலக அனுபவம் ஏற்படும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் மிதுனராசி பிறந்தவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய இறைபரிகான்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி புதன், அவருக்கு உண்டான தெய்வம் பெருமாள். அப்போது எம்பெருமானை வழிபட்டு வரலாம். அப்போது இந்த மிதுனராசியிலே இந்த பிறந்திருக்கப்படியால் நல்லா கேட்டுங்க, 2 தேவிகளுடைய பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் சொல்லலாம், ஸ்ரீனிவாச பெருமாள் சொல்லலாம், இது மாதிரிலாம் சொல்லலாம். அப்போது 2 தேவிகளுக்கு கூடிய பெருமாளை நீங்கள் வழிபட்டு வரணும். அப்போ வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பணப்பற்றாக்குறை தீரும். எல்லா வகையான வசதிகள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை சிறக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான தர்மம்னு பார்க்கும்போது குழந்தை கல்விக்கு உதவி பண்ணலாம். குழந்தைங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையான உணவு வகைகள் ஆசைப்படுவாங்க, அது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். அடிக்கடி அவங்களுக்கு உதவி ஒத்தாசல் செஞ்சிட்ருக்கலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். இல்லைன்னா நம்மகிட்ட வசதி அதிகமாக இருந்தால் ஒரு பணத்தை டெபாசிட் பண்ணி ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்து அதுக்கு அந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிலாம் சொல்லலாம். தப்பு கிடையாது. பிரபலமானவர் தான் அப்படி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்மகிட்டே அதுக்கு உண்டான வசதி வாய்ப்பு இருந்தால் நம்மளும் செய்யலாம். தப்பு கிடையாது. ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச மாதிரி செய்யலாம். அதெல்லாம் காலகாலமாக பேசப்படக்கூடிய விஷயங்கள். அப்போ அந்த தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் இரட்டை குழந்தைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இரட்டை குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம். அதில் எல்லாமே பணக்காரங்க தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. ஏழ்மை வீட்டில் அவங்களுக்கும் ட்வின்ஸ் பிறந்திருப்பாங்க, இரட்டை குழந்தை பிறந்திருக்கும். அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா ஒரு நேரத்தில் ஒரு பொருள் விற்கும், ஒரு நேரத்தில் ஒரு பொருள் நஷ்டமாகும். சரிசமமாக இருக்கும். அப்போது விலைவாசி ஏற்றங்கள் சரிசமமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா இருப்போம், கொஞ்சம் நாளுக்கு இதாக இருக்கும். கொஞ்சம் வரவும் சரியாக வரும், செலவும் இருக்கும். இப்படி தான் இருக்கும். இது மாதிரி வந்துட்டுருக்க போகுது. அப்போ சமூக சேவை பண்ணுறவங்க நல்லா உயர்ந்துடுவாங்க. அரசியல் இருப்பவங்க உயர்ந்துடுவாங்க. சினிமா துறையிலும் நல்லா வளர்ச்சி பெறுவாங்க, பிரபலமாவாங்க. குழந்தைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவிகளுக்கெல்லாம் இது மாதிரிலாம் இருக்க போகுது. பெண்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்கும். அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்க போகுது. முன்னே சொன்னேன் இல்லையா, அதான் அவங்க வழக்கறிஞர்களாக இருந்து வாதாடலாம், பேச்சு திறமையால் வெற்றி பெறலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாமே 2025ஆம் வருடம் மிதுனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த நான் சொன்ன இந்த இறுதி பரிகாரங்கள் தானம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பெரும்பாலும் எந்த ஒரு விஷயம் செய்திருந்தாலும் பெருமாள் கோயில் சென்று அங்கே ஒரு அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து அதன் பிறகு தொடங்கக்கூடியது நல்லதாக இருக்க போகுது உங்களுக்கு.
அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த 2025 வருடம் கடந்து வந்துடுவீங்க. எல்லா வகையான ஏற்றமும் இருக்க போகுது. நல்ல விஷயங்களாக தான் நடக்க போகுது. சுபகாரிய முயற்சியெல்லாம் நல்லா உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.